அர்ஜுனாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ஜுனாவின் செயற்பாட்டை வரவேற்ற அனுர அரசு. சட்டவிரோத வாகன இறக்குமதி தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு காலக்கெடு விதிப்பு. மதுபான அனுமதி பத்திரம் தொடர்பில் விரைவில் வெளியாக இருக்கும் பட்டியல். வடகிழக்கில் கொட்டி தீர்க்கப் போகும் மழை மக்களுக்கு அறிவித்தல். கடந்த வாரத்தில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக யாழ்ப்பாணத்தில் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நேரடியாக சென்று கள நிலவரங்களை ஆராய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் செயற்பாட்டை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் வரவேற்றுள்ளார். மேலும் சீரற்ற காலநிலை தொடர்பில் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கமைய முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்ததால் பாரிய அளவிலான சேதம் தவிர்க்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுங்க திணைக்களத்திற்கு அறிவிக்காமல் சட்டவிரோதமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட 200 வாகனங்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சுங்க திணைக்களத்திடம் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக மேலதிக சுங்க பணிப்பாளர் நாயகம் சிவலி அருக்கொட தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் கொள்கலன்களில் 100% சுங்கப் பிரிவினால் பரிசோதிக்கப்படுவதில்லை எனவும் ஆபத்தான கொள்கலன்களே இங்கு பரிசோதிக்கப்படுவதாகவும் சோதனை செய்யப்படாத கொள்கலன் ஊடாகவே வாகனம் நாட்டிற்குள் கொண்டு வந்திருக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கொள்கலன்களை பரிசோதிக்கும் அதிகாரிகளின் போதாமையினால் சில சமயங்களில் வாகனங்கள் நாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கக்கூடும் எனவும் இறக்குமதி செய்யப்பட்ட கொள்கலன்களை சுங்க அதிகாரிகள் பரிசோதிப்பதில்லை எனவும் இதனால் வாகனங்களை நாட்டிற்கு கொண்டுவர முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுக்கும் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்று நள்ளிரவுடன் முடிவடைகிறது. இதுவரை சுமார் 20 வீதமான அறிக்கைகள் மாத்திரமே மாவட்ட மட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பெப்ரல் என்ற சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கான மக்கள் நடவடிக்கையின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் அனைத்து வேட்பாளர்களும் தங்களது அறிக்கைகள் சரியான நேரத்தில் சமர்ப்பிக்கப்படுவதை உறுதி செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் தேவையான ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறினால் தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் சட்ட ரீதியான விளைவுகள் ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். மதுபான அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு சிபாரிசு செய்த அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியல் விசாரணைகளின் பின்னர் வெளியிடப்படும் என அரசாங்கம் இன்று உறுதியளித்துள்ளது. மதுபான அனுமதி பத்திரம் வழங்குவது தொடர்பில் நிதியமைச்சு விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு பரிந்துரைத்த அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியல் அனைத்து மக்களுக்கும் தெரியும் வகையில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. அனுமதி பத்திரம் பெற்றவர்களின் பெயர்களைப் போல் மதுபான அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு சிபார்சு செய்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அல்லது மக்கள் பிரதிநிதிகளின் பெயர்களை வெளியிடுமாறு கோரப்பட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சப்ரகமுவ மேல் மற்றும் தென் மாகாணங்களின் பல இடங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.